தாவேக்காவ பாஜக கூட்டணிக்குள்ள அல்லது அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துரும்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுகிற தகுதி அல்லது நான் நேர்மையாளன், நான் யோகியன் என்று சொல்கிற தகுதியை விஜய் இழப்பார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லாம் ஓடிட்டாங்க, அது வெல்ல எங்களுடைய மொபைல் நெட்வொர்க்கை சாக் பண்ணலாம், காவல்துறை வர வேணாம், வந்தா கலவரம் வரும், நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க. போலீஸ் தான், கலெக்டர் தான் போக சொல்லிட்டாரு. அந்த நேரத்தில் அங்க இருக்க வேண்டாம்னு சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கலாம். திருச்சியில கூட இருக்கக்கூடாதுன்னு எந்த ஆபீசர் உங்களுக்கு சொன்னாரு? இவ்வளவு கூட்டம் கூடிருச்சுன்னு தெரியும், விஜய் முன்னாடியே நிறுத்தி அனுப்பிச்சிருக்கலாம்ல. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சார், விஜய் குற்றம் பண்ணாருன்னு யாருமே சொல்லல. அன்னைக்கு நைட்டே விஜய் எஃப்ஐஆர்ல சேர்த்திருந்தாங்கன்னா நிச்சயமா அது அரசியல் தான் நம்ம சொல்லலாம். அவ்வளவு துணிச்சல்லாம் இந்த கவர்மெண்ட் கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் கட்ஸ் வேணும், பொலிட்டிக்கல் வில் பவர் வேணும். ஸ்டாலினுக்கு அந்த துணிச்சல் கிடையாது. சட்ட நடவடிக்கைகளுக்காக மட்டும்தான், மற்றபடி எனக்கும் பிஜேபிக்கு எந்த இல்லை, என்னுடைய கொள்கை எதிரி அவர்கள் என்பதில் இனிமேலும் மாற்றம் இல்லைன்னு விஜய் சொல்லணும். நேற்று நீதி வெல்லும்னு ட்விட்டு போட தெரியுது இல்ல, அதுக்கு ட்விட்டு போட தெரியுது இல்ல. உங்க கட்சி கொடியை கொண்டு போய் அதிமுக கூட்டத்தில் ஆட்டுறாங்களே, அதை வச்சு எடப்பாடி பழனிசாமி புலகாங்கித அடைகிறாரு. அவங்க எங்க ஆட்களே இல்லை. போட்டு ஒரு ட்விட்டு விஜய் போட்டிருக்கணுமா கூடாதான்? இந்த கள்ள மௌனம் ஏன் விஜய்க்கு? தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுகிற தகுதி அல்லது நான் நேர்மையாளன், நான் யோகியன் என்று சொல்கிற தகுதியை விஜய் இழப்பார். நான் வரப்போகிற தேர்தலில் அதிமுக பிஜேபி அங்கம் வகிக்கிற என்டிஏவோடு தான் கூட்டணி வைப்பேன். தாராளமா சொல்லட்டும், அது அவர் உரிமை சார். அதை வெளிப்படையா செய்யணும். திரைக்கு பின்னாடி போய் திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு செய்யக்கூடாது. அப்படி நடந்தால் திரைக்கு பின்னாடி நீங்க தான் யோகியர்ல சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு. நம்ம உடனே என்டிஏவோட சந்தேகப்படுறதா கொடியாட்டுறது. ஆதவர்ஜுன் சுப்ரீம் கோர்ட் வளாகத்திலேயே வச்சு செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஒரு காலத்துல மதுரை அழகிரி வச்சிருந்த மாதிரி இன்னைக்கு கரூரை செந்தில் பாலாஜி வச்சிருக்கிறார். அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி அதை கோர்ட் ஹாலில் வக்கீல் மூலமா சொல்ல வேண்டிய பிடிச்சிருக்கு. கரூர் அப்படி வச்சிருக்கிறார், செந்தில் பாலாஜி மிரட்டி உருட்டி வச்சிருக்கிறாருன்னா ஒரு பொறுப்பான அரசியல் கட்சி அதை வேடிக்கை பார்ப்பீங்களா? கோர்ட்டுக்கு வெளியில இதுல சதி இருக்குது அல்லது இவங்கெல்லாம் காரணம் அவங்கெல்லாம் காரணம்னு பேசுறாங்க. ஆனா கோர்ட்டுக்குள்ள இது ஒரு விபத்துன்னு ஏன் போய் நிற்கிறாங்க? நாங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லுவோம், யாரு பண்ணான்னு சொல்லுவோம், ஆனா அதுக்கான நடவடிக்கை நாங்கள் அதுக்கு மேல எடுக்க மாட்டோம். அப்படின்னா நீங்க என்ன கேலி பொருளா நினைக்கிறாங்கன்னு விஷயம் சிபிஐக்கு மாற்றப்பட்டது. தமிழ்நாடு அரசுக்கு பின்னாடி தமிழ்நாடு அரசு சரியான வாதங்களை வைக்கல. அப்படி இல்லை, என்ன நடந்தாலும் ஸ்டாலின் தலையில தான் சார் வந்து விடியும். சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு அவர் தான். அவரு தானே சார் முதல்ல. என்ன சொல்றேன், 4 வருஷமா நீங்க இன்டராக்ட் பண்ணுங்க, அதிகாரிகளை கூப்பிட்டு மிரட்டுங்க, கண்டிப்போட நடந்துக்குங்க, என்ன நடக்கு ஏது நடக்குன்னு ரிப்போர்ட் வர. இந்த இன்டராக்ஷன் இல்லைன்னா ஸ்டாலினை முட்டுச்சந்தில தான் கொண்டு போய் நிறுத்துவாங்கன்ற வார்த்தையை நான் 10 இடம் சொல்லிட்டேன். முதலமைச்சரும் கத்துக்க வேண்டிய பாடம் இந்த கரூர் சம்பவத்திலே இருக்கு. போஸ்ட்மார்டம் எப்படி இவ்வளவு பேர்த்துக்கு உடனே பண்ணி 4 மணிக்குள்ள எரிச்சிட்டாங்கன்னு உச்சநீதிமன்றத்திலே வாதம் வைக்கிறாங்க. யாரும் பாடியை வாங்காதீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் அன்னைக்கு எவனாவது ஒரு சில்மிஷன் பிடிச்சி கட்டியிருந்தாங்க. ஏதோ ஒரு துக்கத்திலேயோ ஒரு குழப்பத்திலேயோ இருந்தவங்க நாங்க பாடியை வாங்க மாட்டோம்னு சொன்னா என்ன சொல்றாங்க? அது சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சிக்கிறீங்க? சிபிஐக்கு இவங்க மாத்துறதே காலந்தாழ்த்துறது தான். ஆனால் அரசியல்வாதி விஜயிடம் நீங்கள் நேர்மையை எதிர்பார்த்தால் ஏமாந்து போகுது. இன்னொரு பக்கம் இந்த விஷயம் தாவேக்காவை பாஜக கூட்டணிக்குள்ள அல்லது அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துரும்னு சொல்றாங்க. இல்ல, அவங்க ஆசைப்படுறாங்க. பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க. ஆமா, ஸ்டாலின் அவ்வளவுதான் மிரண்டுட்டாரு, உருண்டுட்டாருன்னு. பட் இதை இந்த சூழலை வச்சு அப்படியே தங்கள் பக்கம் இழுத்துறணும்னு வெளிப்படையாகவும் அவங்க பிரயத்தனப்படுறாங்க. அப்படி சிக்னலும் காட்டுறாங்க. சிபிஐ வச்சு ஒருவேளை அழுத்தமும் கொடுக்கலாம். ஸ்ட்ராங்கா நிப்பாரா விஜய்? ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். A2B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மன். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் அந்த கரூர் துயர சம்பவம் குறித்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தை சாடி இருக்கிறாங்க. எப்படி அவர் ஒரு நபர் பெஞ்ச் அவர் எடுத்துப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூடுதலாக இன்னும் அந்த சிபிஐக்கு மாற்றிருக்கிறாங்க. எஸ்ஐடி மாதிரி ஒரு கண்காணிப்பகம் அப்படிங்கிறத முன்னாள் நீதியரசர் தலைமையில் IPS அதிகாரிகள் உள்ளடக்கிய ஒரு குழுவையும் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இது தமிழ்நாடு அரசுக்கு பின்னடைவு, விஜய்க்கு இது பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னலாம் சொல்லப்படுது. விஜயும் நீதி வெல்லும் அப்படின்னு உடனடியாக ஒரு ட்வீட் போட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. உங்களுடைய பார்வை சார்? அப்படி இல்லை, இது வெற்றி தோல்வி பின்னடைவு முன்னேற்றம் அப்படிலாம் இல்லை. அந்த 41 பேர் உயிரிழப்பு நடந்துடுச்சு. அது மீண்டு வரப்போகிறதில்லை. இது தத்துவம் இல்லை, நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். தனிப்பட்ட ஒரு நபரையோ ஒரு கட்சியோ குற்றம் சொல்கிற மாதிரி எந்த விசாரணை அமைப்பினுடைய முடிவோ அல்லது எந்த போலீஸ் சிபிஐனுடைய விசாரணையுடைய முடிவோ போக போகிறது இல்லை. இது மாதிரி மற்றொரு சம்பவம் நடந்துடக்கூடாது.
அப்படி நடக்காத அளவுக்கு அரசியல் கட்சிகள் எந்த அளவுக்கு பொறுப்போடு நடந்துக்கிடணும், எஸ்ஓபி அங்கே தான் வந்து முடியும். அது அதில் விஜய் தரப்பு திமுக ஆட்சி, அவரது கட்சியினுடைய ஆட்சி நடக்கிற இந்த மாநிலத்தில் அவர்கள் நிர்வாகத்தில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் விசாரித்தா நமக்கு நியாயம் கிடைக்காது. அல்லது திடீர்னு அவரே அவரோட சொன்ன மாதிரி எங்களை பழி வாங்குவாங்க, முதல் நாளிலிருந்தே எங்களை குற்றம் சுமத்தினார்கள் அப்படின்லாம் பேட்டிகள்லாம் சொல்லியிருந்தாரு. ஜாதவ் கூட அந்த தான் சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு கருத்துக்கு நேற்று அவங்களுக்கு ஒரு திருப்தி அடைகிற அளவுக்கான தீர்ப்புன்னு நம்ம சொல்லலாம். சரி, அப்போ நீங்கள் திருப்தி அடைஞ்சு உங்கள் மேலே இருக்கிற கரை கழுவுனா மட்டும் போதுமா? அந்த 41 பேருடைய அந்த உயிர் தியாகத்துக்கு ஒரு நீதினா, நிஜமான நீதிங்கிறது இன்னொரு முறை அந்த மாதிரியான உயிரிழப்பு நடக்காமல் இருக்கிறார். அதை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படலை. அதுக்காக அந்த வெற்றி விழா மாதிரி எங்களுக்கு வெற்றி அப்படின்லாம் சொல்லி கொண்டாடுகிற தீர்ப்பும் இது அல்ல. வெறுமனே சிபிஐ என்கொயரி அப்படின்னா கூட நம்ம கொஞ்சம் சந்தேகப்படலாம். ஏன்னா பிஜேபியுடைய நிஜ முகம் நமக்கு தெரியும். விசாரணை அமைப்புகளை வச்சுக்கிட்டு அவங்க என்னவெல்லாம் பண்ணாங்கன்னு. அந்த விசாரணையை ஒரு குழு கண்காணிக்கும். அது உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு கண்காணிக்கும். சர்விங் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் 2 பேர் அதில் இருப்பாங்க. அப்படின்னா சர்விங் ஆஃபீஸர்ஸ்னால் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். ஜஸ்ட் லைக் இதை செய்யுங்க வைங்கன்னா டக்கு டக்குன்னு செஞ்சிட மாட்டாங்க. ஆனால் நம்ம யார் மேலேயாவது ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சு தானே ஆகணும். இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை சொல்லிட்டு இருந்தால் அப்புறம் சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டில் நம்ம வேறு எதை தான் நம்புறது? ஓரளவுக்கு ஒரு தற்காலிக நிம்மதி கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். சரி, அப்போ சட்ட நடவடிக்கைகள் ஒரு மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு அல்லது ஒரு டைரக்ஷனை காமிச்சிட்டாங்க அப்படின்னா விஜய் அதோடு நிறுத்திக்குவாரா? அவர் தன்னை மாற்றிக்கிறது, தன்னை திருத்திக்கிறது, தன்னை மெருகேற்றிக்கிறது, சில திட்டமிடல்களை இன்னும் கொஞ்சம் வலுவாக செய்கிறதுன்னு அவர் எதுவுமே செய்ய மாட்டாரா? விஜய் என்ன திருத்திக்கணும்? நம்ம இந்த கரூர் கூட்டத்தில் என்ன பண்ணணும், என்ன பண்ணலை, இனிமேல் நம்ம என்ன மாதிரியான ஏற்பாடுகள் அடுத்த ஊர் பிரச்சாரம், ஏன்னா இதோட முடக்கக்கூடாதுல்ல. விஜய் முடங்கணும்னு யாருமே நினைக்கல, திமுகவே நினைக்கலங்க. அப்படி அவங்க நினைச்சாங்கன்னா நீங்களும் நானும் தான் முதல்ல குரல் கொடுப்போம், இது ஜனநாயக விரோதம்னு. யாருமே அப்படி அவர் முடக்கவும் முடியாது. நீங்களா உங்களை நீங்களே எதுக்கு சுருக்கிக்கிறீங்க? இல்லை, அவருக்கு அனுமதியே தரலை பார்க்கறதுக்கு. யாருக்கு எப்போ தரலைன்னு யார் சொன்னாங்க? அனுமதி மறுத்த கடிதத்தை வெளியிட சொல்லுங்க அவரை. இல்லை, அன்னைக்கு போலீஸ் தான், கலெக்டர் தான் போக சொல்லிட்டாரு. அந்த நேரத்தில் அங்கே இருக்க வேண்டாம்னு சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கலாம். அது இன்னும் அடுத்த தரப்பு ஒத்துக்கிடணும். ஏன்னா விஜய் தரப்புல இது வரைக்கும் சொன்ன அத்தனையும் பொய்ன்னு தான் வந்திருக்கு. அவர்கள் சொன்ன அத்தனையுமே பொய்ன்னு தான் நிரூபணம் ஆகிட்டே வருது. பவரை கட் பண்ணாங்க, எங்களை அது பண்ணாங்க, இது பண்ணாங்க, கத்தியில கிழிச்சாங்க, இது எதுவுமே உண்மைன்னு நிரூபிக்கிற ஏதாவது சில வீடியோ, எவ்வளோ வீடியோ வந்துடுச்சுல்ல. அவங்களுக்கு தாங்கள் சொல்ற கருத்துக்கு ஆதாரமா ஏதாவது ஒண்ணு இருந்தா அவங்க என்ன கட் பண்ணி எங்க போன் மொபைல் சிக்னலை பாருங்க, என்னன்னு அங்கதான் இருப்போம். அததான் சார் நிகழ்ச்சி முடிஞ்சு அந்த இடத்துல இருக்க வேணாம் தான் எந்த போலீஸ் ஆபீசர்ஸும் சொல்லுவாங்க. திருச்சியில கூட இருக்கக்கூடாதுன்னு எந்த ஆபீசர் உங்களை சொன்னாரு? திருச்சியில தங்கினது தெரிஞ்சா தொலைச்சு போடுவோன்னு யாராவது சொன்னாங்களா? தங்க வேண்டியானே, அடுத்த நாள் போங்க, அந்த நேரத்துல அந்த இடத்துல இருந்து கிளம்பணுங்கன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. சம்பவம் நடந்துருச்சு, கிளியர் பண்றோம். ஆமா, அப்புறம் இவருக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா சார்? இவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா அதுவும் போலீஸ்காரங்க தலையில தானே வந்து விடியும் சார். காவல்துறை மேலேயும் பொறுப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. இந்த இடத்த முதல்ல கொடுத்ததே தப்புதான்னா அவங்களும் இந்த பாடத்தை இப்பதான் கத்துட்டு இருக்காங்க. ஏன்னா 4 நாள் முன்னாடி அதே இடத்துல எடப்பாடி வந்து பேசிட்டு போறாரு. இவ்வளவு கட்டுக்கடங்காத கூட்டமும் இல்ல, கட்டுப்படாத கூட்டமும் அவங்க அல்ல. அதிமுககாரன் வந்தா 10,000 பேர் நின்னா கேட்டா போய்கிட்டு இருந்தான். இவங்க அப்படி இல்லை, போஸ்ட்ல ஏறுறது, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறது, மரங்கள்ல ஏறுறது, வீட்டு கூரையில கடை கூரையில எல்லாம் ஏறுறதுன்னு அதிமுக தொண்டன் என்னைக்கா இந்த வேலை பண்ணியிருக்கானா? சமகால அதிமுக தொண்டன் இல்லையே. வேற எந்த கட்சி தொண்டன்? சீமானுக்கு கூட, அண்ணாமலைக்கும் கூட வீரியமிக்க இளைஞர்கள் எத்தனையோ ஆயிரம் பேர் பின்னாடி இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அவங்க கூட இந்த சேஷ்டைகள் செஞ்சதில்லை. அப்படி என்ன சார்? அப்போ விஜய் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்களே, ஒரு சுய கட்டுப்பாட்டோட இருங்கன்னு எங்கேயாவது ஒரு ட்வீட், ஒரு அறிக்கை பார்த்திருக்கீங்களா சார்? ஏதாவது சொல்லியிருக்காரு இந்த 16 நாள் இல்லையா? இல்ல, பொதுவா அந்த திருச்சி ஏர்போர்ட்ல வந்து இறங்கினால அரியலூர் பெரம்பலூர் பிரச்சாரம் அங்கேதான் தொடங்குறாரு. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து வந்த அன்னைக்கு அது எல்லாருமே ஒரு மாதிரி பீதி ஆயிடும். ஏர்போர்ட்ல இப்படி கூட கட்டுமீறிட்டு போவாங்களா அப்படின்னு. இது நல்லது இல்ல, உங்க ஆர்வம் எனக்கு புரியுது, கொஞ்சம் கட்டுப்பாடா இருங்க, எல்லா ஊருக்கும் நான் வரேன், ஏதாவது ஒரு அறிக்கை, எல்லாரையும் பாக்குறேன், ஒரு அறிக்கை என்னத்தை ஓ லாங்குவேஜ்ல சொல்லுங்கன்னு நம்ம சொல்றோம். எதுவுமே பேச மாட்டேன், ஆனா அப்படியே ரசிப்பேன், கூட்டம் கூடட்டும் அப்படின்னா என்ன சார்? கூட்டம் கூடுறது ரசிக்க என்ன மனநிலை சார்? கூட்டம் வரட்டுங்கிற ஒரு தலைவர் எப்படி சார் கூட்டத்தை ரசிக்காம இருப்பான்? அப்படின்னா தலைவனே இல்லையே. நீங்க வச்சுக்கோங்க, லேட்டா போனதுக்கே சில பேர் சொன்ன ஐடியா தாங்கிறாங்க, லேட்டா கூட்டம் கூடட்டும். சரி, கரூர்ல என்ன தப்பு பண்ணான்னு கேட்டீங்களே, அந்த கரூர்ல கூட்டம் நடந்த அன்னைக்கு அவர் திருவள்ளூர்ல பேசிட்டு இருந்திருக்கணும். 2 மாசம் கழிச்சுதான் அவர் ஷெட்யூல் படியே கரூர் வருது. அங்கே 30 விழா திமுக நடத்திடுச்சு, எடப்பாடி அதே இடத்துல 3 நாள், அப்போ அதே இடத்துல நாமளும் கூட்டுவோம், அதுதானே நீங்க விரும்புனீங்க.
அவசர அவசரமா கொண்டாந்து நிறுத்துறீங்களே. அப்போ அவசர அவசரமா பண்றமே, அப்போ நாகப்பட்டினத்துல, திருவாரூர்ல, அரியலூர்ல, பெரம்பலூர்ல பண்ணாத ஏற்பாட்டு அல்லது அதை விட பண்ண விட 2 மடங்கு முன்னேற்பாடுல நீங்க கரூர்ல காமிச்சிருக்கணும். இல்ல அது ஏன் வேலை இல்ல, யார் வேலை சார்? போலீஸ் வேலை, நிர்வாக வேலை. இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்றதா, தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கறதா? போலீஸோட சப்ளை மட்டும்தான் சார். அந்த காவலருடைய எண்ணிக்கை, அதுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது மட்டும்தான் அவங்க வேலை. மற்ற வேலையில யார் பண்ணுவோம்? சரி, அட்லீஸ்ட் நீங்க predict பண்ணி நான் இப்படி செய்யலைங்கறத கண்டுபிடிச்சீங்க. ப்ரெடிக்ஷன் நீங்க எங்க சொன்னீங்க? இறந்தவங்கள லிஸ்ட் எடுத்து பாருங்க, எவ்வளவு பேர் வருவாங்கன்னா இவங்க 20,000 30,000 சொல்றாங்க. இவராலேயே கணிக்க முடியாது. இறந்தவங்களுடைய சொந்த ஊர் எடுத்து பார்த்தா தான் திருப்பூர்ல 2 பேர் இறந்திருக்கான், சேலத்துல இறந்திருக்கான், திருச்சி, திண்டுக்கல் எல்லா இடத்துலயும் இறந்திருக்காங்க. அப்ப எல்லா ஊர்ல இருந்து கரூருக்கு வர்றாங்களே, இதைத்தான் விஜய்கிட்ட நம்ம எதிர்பார்த்தோம். வராதிங்க, உங்க ஊருக்கு நான் வர்றேன், அந்தந்த மாவட்டத்துக்காரங்க வாங்க, ஏதாவது ஒரு ஏற்பாடு. எப்போ நான் ஒரு கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் லேட் ஆகிற மாதிரி இருக்கு, நான் திட்டமிட்டு இல்லை, இங்கே சில வேலை ஆயிடுச்சு, நான் வர்றதுக்கு லேட்டானா இங்கே தண்ணி வசதி செஞ்சு கொடுங்க, ஏதாவது ஒன்று செஞ்சாரா? எதுவுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா என்ன சார் அது? இல்லை சார், நான் செய்யலை, சரி, போலீஸாவது பார்த்து என்ன செய்யணும்? தப்பு சார். நம்ம தப்பான தகவலை சமுதாயத்துக்கு சொல்லித்தரக்கூடாது சார். ஒரு அரசியல் கட்சிக்காரன் ஆள்றான், ஆளெல்லாம் நல்லவன் கெட்டவெல்லாம் இருக்கட்டும், சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்குங்கிறத சொல்லி காட்டுறதுதான் ஊடகத்தினுடைய கடமை. அது புரியுதுங்களா? ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணி அந்த கூட்டத்தை காட்டணும், அந்த கூட்டத்தோட பெப்பை கொண்டு போயிட்டு நீங்க தேர்தலில் பயன்படுத்தணும், ஆட்சியை பிடிக்கணுன்றதெல்லாம் உங்களுக்கு ஆசை இருக்குல்ல, குறைஞ்சபட்ச பொறுப்பு சார் அவங்களது, கட்டாய கடமை சார். அது இவ்வளவு கூட்டம் இவங்க செய்யலைன்னா அப்படிலாம் அந்த கேள்வியே தப்பு. சரி சார், ஒரு இவ்வளவு கூட்டம் கூடிருச்சுன்னு தெரியும், விஜய் முன்னாடியே நிறுத்தி அனுப்பிச்சிருக்கலாம்ல. அதான் ஒரு 50 மீட்டர் முன்னாடியே அந்த டிஎஸ்பி போய் சொல்றாருல, எங்க அந்த பஸ் அந்த நெருக்கடிக்குள்ள போகக்கூடாது. ஏன்னா ஒருத்தன் போய் 10 பேர் தள்ளினாலே ஒரு நெருக்கடி வரும். ஒரு பஸ்ஸே போகுதுன்னா ஒரு கூட்டத்துக்குள்ள கிட்டத்தட்ட 200-300 பேர் தள்ளுறது மாதிரி அர்த்தம். டிஎஸ்பி வந்து சொல்றாருல, சார் அங்கே தள்ளி போனா நெருக்கடி ஆயிடும், இங்கே 2 பேர் இல்ல அங்கே மைக் செட்லாம் அங்கேதான் பண்ணிருக்கோம், ஆடியோ சிஸ்டம் எல்லாம் அங்கேதான், ரைட். இவங்க ஒரு பிளான்ல சொல்றாங்க, இப்படி ஒன்று ஆகும்னு விஜய் நினைக்கல. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க சார், விஜய் குற்றம் பண்ணாருன்னு யாருமே சொல்லல சார், ஒரு தார்மீக பொறுப்பு எடுத்துக்கோங்கன்னு சொல்றோம். சரி, என்ன தப்பு பண்ணாருன்னு இவ்வளவு சுலபமா கேட்குறீங்களே? 41 பேர் இறந்தாங்கல்ல, நம்மளுடைய கட்சியினுடைய கொடி அரைக்கம்பத்துல பறக்கும்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? இல்லை நான் பார்க்க விட்டேன்னா? இல்லை. குறைஞ்சபட்ச நாகரிகம் சார் அது, குறைஞ்சபட்ச மனிதாபிமானம் சார் அது. உங்களை பார்க்க வந்து உங்க கூட்டத்துல உங்க முன்னாடியே செத்தவன் சார். அவன் செத்தது வேணா விஜய்க்கு தெரியாம இருக்கலாம். ஆஸ்பத்திரிக்கு வரும்போதே சடலமாகத்தான் கொண்டு வரப்பட்டார்கள்னு மருத்துவ இயக்குனர் சொல்ற பிறகுதான் நமக்கு தெரியும். அதர்வைஸ் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் அவனு துடிச்சுக்கிட்டு போறான். கூட ஒருத்தர் கூட போறாங்க, அனாதை பிணங்களாக அல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கிற காரணத்தோட சொல்றேன். இதை கத்தியில குத்துனாங்க, தோள்பட்டையில, முதுகுல, நெஞ்சில 15 பேர்கிட்ட குத்திட்டாங்க, கழுத்தை நெரிச்சு கொண்டாங்கலாம், பேட்டிகள் எத்தனை வந்துச்சு. ஒவ்வொரு நபர்கள் உடனேயும் நண்பர்கள் உறவுகள்னு ஒருத்தர் கூட போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன்னா எப்படியாவது காப்பாத்திடணும், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துடணும்னு. சார் எங்க அண்ணன் நெஞ்சில ரத்தம் அடைஞ்சிச்சு சார், தோள்பட்டையெல்லாம் ஃபுல்லா கிழிச்சிருந்தாங்க சார், யாராவது ஒரு பேட்டி பார்த்தோமா சார்? அப்ப இந்த வதந்திகள் எதுக்கு? விஷுவலே அப்படி இல்லையே. விஜய் சொன்னாரு, எங்கேயுமே நடக்காதது கரூர்ல நடந்துடுச்சு ஏன்னு மக்களுக்கு தெரியும், அந்த கடவுளே மக்கள் ரூபத்துல வந்து பேசுறாங்க. இதெல்லாம் அப்போ சதி இருக்குன்னு சொல்ல வந்தீங்கல்ல, ரைட். ஒரு சந்தேகம் இருக்கலாம், ஆமா இல்ல எந்த ஊர்ல இப்படி நடக்கல, சாதாரண பொதுஜனம் அப்படிதான் நினைச்சாங்க. முதல் 2 நாள் ஏன் செந்தில் பாலாஜி இல்ல அப்படி அவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றது சொல்றேன் சார். சார் என்ன சார், அவரும் மனுஷன் தான் சார், அவரும் இதுல மந்திரியா இருந்தவர் சார், இன்னைக்கும் அந்த கரூருக்கு எம்எல்ஏ சார் அவரு, புரியுதுங்களா? சரி, சந்தேகம் சதின்னு சொல்றீங்க, கோர்ட்ல போய் நீங்க என்ன சொன்னீங்க? மதுரை ஹைகோர்ட்லயும் போய் புசியான் வந்து ஏபி கேட்கிறாரு, நடந்தது விபத்து, நான் எப்படி பொறுப்பாக, அதான் மாவட்ட செயலாளர் கைது பண்ணி, சரி அது கூட பொறுப்பு அவர் தான், டெக்னிக்கலா கரெக்ட். பட் அரசியல் ரீதியாக ஒருத்தர் இப்படி காட்டி கொடுக்குறமே, அவனை கூப்பிட்டு வேற மாதிரி சொல்லணும்னு அது கூட இல்லை. அவங்களுக்கு எதுவுமே அனுபவம் இல்லை சார், தப்பு கிடையாது, போக போக கத்துக்குவாங்க. அப்ப கோர்ட்ல போய் இது விபத்துங்கிறீங்க, உச்சநீதிமன்றத்துல போய் சீனியர் அட்வொகேட் அதான் முதல் வார்த்தையை ஆரம்பிக்கிறார், நடந்தது விபத்துங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லைன்னு தான் ஆரம்பிக்கிறார் விஜயனுடைய தாவேக்கானுடைய வழக்கறிஞர். அப்போ உள்ள போய் நீங்க ஆதாரத்தை கொடுத்து சதிதான் இதை அந்த ஆங்கிள் விசாரிக்கணும்ல நீங்க கேட்டிருக்கணும். அப்ப வெளியில சதின்னு சொல்லி மூஞ்சியை ஒரு மாதிரி வச்சுட்டு வீடியோ வெளியிடுவீங்க, கோர்ட்ல போயிட்டு இது விபத்து தான் எங்களை விட்டுருங்க. அப்புறம் முதலமைச்சர் அவர்களை என்னை பழி வாங்குறேன்னா என்னைய பழி வாங்க, ஏன் ஆளை விட்டுருங்கன்றீங்க. உங்களை யார் பழி வாங்கினா? எஃப்ஐஆர்ல கூட உங்க பேரை சேர்க்கலையா? தட்டாப்புடான்னு அன்னைக்கு நைட்டே விஜய் எஃப்ஐஆர்ல சேர்த்திருந்தாங்கன்னா நிச்சயமா அது அரசியல் தான் நம்ம சொல்லலாம். அது தார்மீக ரீதியா பிளஸ் அதர்ஸ்ன்னு போட்டு யாரும் உங்களை என்னையும் கூட சேர்க்கலாம், ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன் அதர்ஸ்ல. ஆனா விஜய் அவர் முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்குன்னு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கூட அவர் பேரை சேர்த்திருக்க முடியும். அவ்வளவு துணிச்சல்லாம் இந்த கவர்மெண்ட் கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் கட்ஸ் வேணும், பொலிட்டிக்கல் வில் பவர் வேணும். என்ன ஸ்டாலினுக்கு அந்த துணிச்சல் கிடையாது, அவர் அதை நினைச்சும் பார்க்கல. ஏன்னா
ஒரு பக்கம் துணிச்சல் பார்க்கலாம், இன்னொரு பக்கம் அது பெருந்தன்மை. தேவையில்லாம எதுக்கு அவங்கள போய் நோண்டிக்கிட்டு கூட நினைச்சிருக்கலாம். அதனாலதான் அவர் விஜய் வீடியோ வெளியிட்டதுக்கு முதல் நாள் அவர் வெளியிட்ட வீடியோல கூட எந்த தலைவருமே தன் தொண்டர்கள் இறக்கிறத மரணிக்கிறத விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னாரு. அதை பார்த்தாத அறிவு வேணாம். அதை பார்த்த பிறகு என்னை பழி வாங்குறீங்கன்னா அப்ப நீங்க ஏதோ தப்பு. இந்த திருடிட்டு ஓடும் போது அவன் கத்திக்கிட்டே ஓடுவான் திருடன் திருடன், அந்த மாதிரிதான் நீங்க ஏதோ தப்பு பண்ணீங்களா, நீங்க சதி பண்ணீங்களான்ற ஒரு சந்தேகத்தை விஜய் தான் கிளப்புறாரு. உங்களை யாருமே சொல்லலையே, அப்ப நீங்க என்னை சதி பண்றாங்க பழி வாங்குறாங்க உங்களை என்ன நினைக்கிறது? அவங்களே சதி பண்ணி எனக்கு புரியல. எதுக்கு பதறீங்க, ஏன் பயப்படுறீங்க? வெளியில ஒரு பேச்சு, உள்ள ஒரு பேச்சு. சரி, அப்படி கோர்ட்ல போய் பேசுற போது யாரை கொள்கை எதிரின்னு சொன்னாரோ அந்த பிஜேபியுடைய வழக்கறிஞர்கள் எல்லாம் போய் ஆஜராகிறாங்க. அப்ப என்ன நடந்தது? அந்த கேள்விக்கு விஜய் பதில் சொல்லணும். ஏன்னா மக்கள் மத்தியில ஒரு 40 நாள் இருக்குமா மதுரை மாநாடு நடந்து, 1.5 மாசம் இருக்கும். அதுக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய மாற்றம்னு நீங்க சொல்லிதான் ஆகணும். இல்ல நான் வக்கீல் சட்ட நடவடிக்கைகளுக்காக மட்டும்தான், மற்றபடி எனக்கும் பிஜேபிக்கு எந்த இது இல்லை, என்னுடைய கொள்கை எதிரி அவர்கள் என்பதில் இனிமேலும் மாற்றம் இல்லைன்னு விஜய் சொல்லணும். ப்ரொஃபஷனல் தானே சார்? அதைத்தான் சொல்லட்டு ஓப்பனா. குருமூர்த்தியை போய் சந்தித்தாருன்னு வச்சு குருமூர்த்தி தான் மறுத்தார், விஜய் மௌனமா இருந்தார். நேற்று நீதி வெல்லும்னு ட்விட்டு போட தெரியுது இல்ல, அதுக்கு ட்விட்டு போட தெரியுது இல்ல. அப்ப நீங்க என்ன சொல்றது, நல்ல மனநிலையோட தான் நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நடுவில் ஒரு வாரம் என்ன ஆச்சுன்னு தெரியல. உங்க கட்சி கொடியை கொண்டு போய் அதிமுக கூட்டத்தில் ஆட்டுறாங்களே, அதை வச்சு எடப்பாடி பழனிசாமி புலகாங்கிதம் அடைகிறாரு. கூட்டணி உறுதியாயிடுச்சு, ஸ்டாலினுக்கு கிளி பிடிச்சிருச்சுன்னு சொல்றாரு. அவர்கள் என் அனுமதியோடு தான் போனார்கள், என் அனுமதி இல்லாமல் போனார்கள். எங்க ஆளுங்களே கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. அவங்க எங்க ஆட்களே இல்லை. 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்ன போட்டு ஒரு டிட்டு விஜய் போட்டிருக்கணுமா கூடாதா? இந்த கள்ள மௌனம் ஏன் விஜய்க்கு? அப்ப நீங்களும் சராசரி அரசியல்வாதி தான். கண்டுகளேன்னு வச்சுக்கோங்க. இல்ல, விக்கிரவாண்டியில நீங்க பேசின பேச்சு உங்கள் மனசாட்சிக்கு விரோதமானது, தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ற பேச்சு. நான் புது மாதிரியா இருப்பேன், அவங்க மாதிரிலாம் இல்ல, அதனாலதான் அவங்களுக்கு பதிலா நான் வர்றேன், என்கிட்ட ஆட்சியை கொடுங்க, இவ்வளவெல்லாம் வாய்க்கிலேயே பேச தெரியுது. கடுமையான வார்த்தையை நான் சொல்லல, ஒரு உரிமையோட தான், நம்ம கோபத்துல தான் கேட்கறேன் நான் இதை. அவ்வளவெல்லாம் பேசுனீங்கல்ல, உங்களை மையப்படுத்தி உங்க கட்சியை மையப்படுத்தி இவ்வளவு வதந்தி நடந்துட்டு இருக்குல்ல, பேசணும்ல. சரி, 16 நாள் துக்கத்தில் அந்த காரியம் முடிகிற வரைக்கும் நான் அது ஒரு வார்த்தை சொன்னார். தமிழ் பண்பாடு 16 நாள் காரியங்கள் முடிகிற வரைக்கும் துக்கம் நீடிக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்கட்டும். 17-18 நாள் ஆயிடுச்சு, இப்பவும் கூட விட வேண்டாம். முதல் நாள் அவர் பிரச்சாரத்துக்கு கிளம்ப போறார்ல, கரூருக்கு 17ஆம் தேதி போறதா ஒரு தகவல் இருக்கு. அது கூட துக்கத்தை விசாரிக்க போறது, நிதி உதவி கொடுக்கறது, அங்கே கூட அரசியல் பேச வேண்டாம். இதெல்லாம் முடிஞ்சிட்டு பிரச்சாரத்தை திரும்ப தொடங்குவார்ல, அந்த ஊர்ல போயாவது விஜய் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுகிற தகுதி, அல்லது நான் நேர்மையாளன், நான் யோகியன் என்று சொல்கிற தகுதியை விஜய் இழப்பார். செந்தில் பாலாஜி இன்னொன்னு சொல்ல, பொலிட்டிக்கலாவே சொல்லிடுறேன், அவர் என்ன முடிவு வேணாலும் எடுக்கட்டும் சார். ஆமா, நான் சொன்ன 1.5 மாசம் முன்னாடி கரூர் சம்பவத்துக்கு பிறகு சில அரசியல் என்னங்கிறத நான் இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டேன். நான் வரப்போகிற தேர்தலில் அதிமுக பிஜேபி அங்கம் வகிக்கிற என்டிஏவோடு தான் கூட்டணி வைப்பேன். தாராளமா சொல்லட்டும், அது அவர் உரிமை சார். அதை வெளிப்படையா செய்யணும். திரைக்கு பின்னாடி போய் திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு செய்யக்கூடாது. அப்படி நடந்தால் அது ஏன் திருட்டுத்தனம்? திரைக்கு பின்னாடி நீங்க தான் யோகியர்ல சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு, உங்களை நீங்க அப்படித்தானே கொண்டாந்து பிச் பண்ணிருக்கீங்க. நாங்க அப்படித்தானே விஜய பாக்குறோம், மற்றவங்க மாதிரி நான் இல்ல சொன்னாரா இல்லையான்னு விக்ரவாண்டி நான் புது மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல சிந்தனை இருக்கும்னு நம்புறேன். நான் இப்போ நீங்க தாராளமா பிஜேபியோட போலாம், அதிமுகவோட போலாம், அது உங்க இஷ்டம். ஆனால் வெளியில ஒரு பேச்சு, உள்ள ஒரு பேச்சு, திரைமறைவுல சில நடவடிக்கைன்னு பண்ணீங்கன்னா உங்களிடம் நேர்மையும் யோகியமும் இல்லை என்றுதான் மக்கள் ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதிமுக காரர் ஏற்பாட்டில் கேஸ் போட்டு பாஜக காரர் தனக்காக ஆஜராகி, இப்படி தாவேக்காவோட இந்த வலைப்பின்னல் இருக்கிறது, இதை வச்சு ஒரு வலைப்பின்னல் ஆக்கி நம்ம உடனே என்டிஏவோட சந்தேகப்படுறதா, கொடியாட்டுறது, இதெல்லாம் வச்சு இல்லை இவர் அது மட்டும் இல்லை. நீங்க இன்னைக்கு வானதி பேசுனதுல இருந்து தமிழிசை வெளிப்படையா கூப்பிட்டது வரைக்கும் சில பத்திரிகையாளர்கள், சில பிரபலங்கள் இதுதான் ஒரே சாய்ஸ், நீங்க தப்பிக்கணும்னா ஒரே வழி என்டிஏக்குள்ள போகணும், இல்லாட்டி நீங்க தொலைஞ்சிங்க அப்படின்னு ஒரு மறைமுக மிரட்டல், அன்பு, ஆலோசனை, அழுத்தம், என்னென்னமோ நடந்து உங்களை மையப்படுத்தி இவ்வளவு நடக்கிற போது இது ஸ்ட்ராட்டஜின்னு மௌனமாக இருந்தால் அது நேர்மையான மௌனம் அல்ல. விஜயினுடைய மௌனம் கள்ள மௌனம். இல்ல சார், இப்ப நான் எனக்கு வேற பிரச்சனை இருக்கு, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நான் ஒரு பெரிய சதி, அதனாலதான் 17ஆம் தேதி எனக்கு கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதனாலதான் நீங்க கரூருக்கு போய் அந்த துக்க வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வந்த பிறகு கூட நீங்க எதுவும் பேச வேண்டாம். பிரச்சாரத்தை தொடங்குற போது நீங்க பேசலைன்னா உங்களிடம் நான் திரும்ப தெளிவா சொல்றேன், விஜயிடம் நேர்மை இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சார், செந்தில் பாலாஜி நம்ம சொல்லும்போது நீங்க கூட ஏன் செந்தில் பாலாஜி அவர் சாதாரண மனுஷன் தானே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆனா ஆதவ் அர்ஜுன் சுப்ரீம் கோர்ட் வளாகத்திலே வச்சு செய்தியாளர்களை சந்திக்கும் போது
ஒரு காலத்தில் மதுரை அழகிரி வச்சிருந்த மாதிரி இன்னைக்கு கரூரை செந்தில் பாலாஜி வச்சிருக்கிறார், அதனால தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஏன் விஷயங்கள் அதை சொல்றாரு. கோர்ட் ஹாலில் வக்கீல் மூலமாக சொல்ல வேண்டிய துணிச்சல் இருந்தா கோர்ட்டில் சொல்லணும்ல சார்? சும்மா போகிற போக்கில் சட்ட நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்கிற ஒரு சூழல்ல நீங்கள் போகிற போக்கில் எல்லாம் பேச முடியாது. அப்படி கரூர் அப்படி வச்சிருக்கிறாருன்னா ஒரு அரசியல் கட்சியா, பொறுப்பான அரசியல் கட்சியா, அந்த கட்சியுடைய பொதுச் செயலரை நீங்கள் என்ன செஞ்சு கிழிச்சிங்கன்னு ஒருத்தன் கேட்பான். அப்படிப்பட்ட ஆளை ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? சட்ட நடவடிக்கைகள் போட்டு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்ல. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆட்சி அதிகாரம் அவசியம் இல்லை, அதனால தான் சட்ட நடவடிக்கைங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஆட்சி அதிகாரம் போட்டு தான் நீங்கள் செந்தில் பாலாஜியை பிடிச்சி உள்ளே போடுவீங்க. என்ன பண்ணியிருக்கணும்? கரூர் அப்படி வச்சிருக்கிறாரு, செந்தில் பாலாஜி மிரட்டி உருட்டி வச்சிருக்கிறாருன்னா ஒரு பொறுப்பான அரசியல் கட்சி அதை வேடிக்கை பார்ப்பீங்களா? சொல்லுங்க சார். பேச்சில் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு அரசியல் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. குறைஞ்சபட்சம்னு வார்த்தையை சேர்த்து அதுதான் சொல்கிறேன். ஏன்னா நான் மாற்றுன்னு வேற வந்தீங்க, நான் புது மாதிரின்னு வேற சொன்னீங்க, அதில் கொஞ்சம் நம்பி தொலைச்சிட்டேன் நான். அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறேன். சும்மா போகிற போக்கில் சொல்கிறலாம் கூடாது. அது செந்தில் பாலாஜி சதி பண்ணால் நிரூபிங்க. செந்தில் பாலாஜிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். சும்மா போகிற போக்கில் சொல்லக்கூடாது. வெளியில கோர்ட்டுக்கு வெளியில இதுல சதி இருக்குது அல்லது இவங்கெல்லாம் காரணம் அவங்கெல்லாம் காரணம்னு பேசுறாங்க. ஆனா கோர்ட்டுக்குள்ள இது ஒரு விபத்துன்னு ஏன் போய் நிக்கிறாங்க? இல்லை, அதுதான் யோகியம் இல்லைன்னு சொன்னேன். ரொம்ப பாமரத்தனமாக அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். அவங்கள காயப்படுத்தணும்னு எனக்கு நோக்கம் இல்லை. நான் ஒரு சாதாரண வெகு பொதுஜனமாக இருந்து அந்த வார்த்தை, உங்களிடம் என்ன யோகியம் இருக்குது? அப்போ எதுக்கு சமூகத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தணும், உங்கள் தொண்டர்களை அந்த வெறியிலேயே வச்சிருக்கணும்னு இந்த மாதிரி பேசுகிறீங்களா? சரி, ஒன்றும் இல்லை, கோர்ட்டில் கூட சொல்லலை, எங்களுக்கு ஒரு பதட்டமாக இருந்துச்சு, வக்கீலே படாத பாடுபட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணோம், நாங்கள் வழக்கறிஞர் வைப்பதையும் தடுத்தார்கள் அப்படின்னா சார், ரைட், அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிச்சு உங்கள் வாதப்படி நீங்கள் கேட்ட ஒரு வகையில் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோ. சிபிஐ விசாரணை தொடங்க போகிறாங்கல்ல, ஆதாரங்களை கொண்டு போய் சிபிஐயில் கொடுக்கட்டும். செந்தில் பாலாஜி இல்லை, எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் ஆதாரங்களை கொடுத்து அவங்க மேலே சட்ட நடவடிக்கை உள்ளாக்கி தண்டனை வாங்கி கொடுக்கட்டும். யாரு இனிமேல் எதுவும் தடுக்க வழியில் இல்லை. இனிமேலும் அதை செய்ய தவறுனாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை அவங்க முட்டாளாக நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம், தாவேக்காவினர். ஏன்னா நாங்கள் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லுவோம், யார் பண்ணான்னு சொல்லுவோம், ஆனால் அதுக்கான நடவடிக்கை நாங்கள் அதுக்கு மேலே எடுக்க மாட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன கேலி பொருளாக நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அது கவர்மெண்ட் வேலை, போலீஸ் வேலை, சிபிஐ வேலை சார். ஆதாரத்துக்கு அதுதான் சார் சிபிஐ வச்சிருக்கு. நீங்கள் கேட்டு தான் சார் வருது. கேட்டால் நான் கேட்கலைங்கிறாரு ஆதவ். உங்கள் கட்சிக்காரரு உங்கள் கையெழுத்து போடுறாரு, அண்ணாதிமுககாரர் போய் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. ஆகும்போது சிபிஐ போட்டால ஒரு ஃபோரம் வந்துடுச்சுல்ல, போய் சொல்லுங்க சார். நயினா நாகேந்திரனே கூப்பிடணும் சம்மன் அனுப்பி. ஏன்னா அவர் தான் கொலை பண்ணாங்கலாம் சொல்லியிருக்கிறாரு. தான் கரூருக்கு போனால் தானும் கொல்லப்படுவோமோ என்று பயப்படுகிறார் விஜய்ன்னு. என்ன சார் பேச்சு? இவர் இத்தனைக்கும் ஒரு 5 வருஷம் மந்திரியா இருந்தவர், இப்போ எம்எல்ஏவா இருக்கிறாரு, ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருக்காரு. இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசலாமா? யாரோ ஒரு லேடி என் முன்னாடியே 2 பேரை கழுத்தை நெரிச்சு கொண்டா, எதுக்காக சொல்லிச்சோ, அது என்ன பிரிவில் சொல்லி, இப்போ ஆளே காணா, ஓடி போயிடுச்சு, தெரிஞ்சு அந்த அம்மா காணா, யாருன்னே தெரியல. அப்போ அவங்களும் நயினா நாகேந்திரனும் ஒன்றா சார்? ஒரு பொறுப்பான கட்சியுடைய தலைவர் அப்படி பேசலாமா? பரவாயில்ல, ஏதோ ஒரு ஆதாரம் அவர் கிடைக்க போய் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கார். நயினாரை நான் நம்புகிறேன், அவர் என்னோட நண்பர், அதெல்லாம் வேற. அந்த ஆதாரத்தை கொண்டு வந்து சிபிஐட்ட கொடுத்து அந்த கொலைக்கு காரணமான கொலையாளியை அடையாளம் காட்டணும் நயினார். அவர் வர மறுத்தால் சம்மன் அனுப்பியாவது அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும். ஏதோ வச்சிருக்கீங்களே சார், ஏதோ பேசுனீங்களே என்னன்னு. பொன்னையை அப்படிதான் அவரோட வாயை விட்டு மாட்டினாரு. ஜெயலலிதாவை ஓஎஸ் கார்டன் வீட்டில் அன்று இரவு ஒரு மரக்கட்டையால் பின்னந்தலையில் அடித்தார்கள்னு காஞ்சிபுரம் பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டாரு. ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு சசிகலாவுக்கு எதிராக பேசுகிறாராம். கமிஷனுக்கு சம்மன் அனுப்பி கமிஷனில் கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன சார் இந்த கட்டையில் அடித்ததா பொதுக்கூட்டத்தில் பேசுகிறீங்க, இந்த வீடியோவில் இருக்க நீங்கள் தானே? நான் தான். நீங்கள் தானே பேசுகிறீங்க? ஆமாம் நான் தான் பேசியிருக்கேன். இந்த கட்டையில் அடித்தாங்கன்னு சொல்லி அந்த கட்டை எவ்வளோ நீளம்னு கேட்டாங்க. குறுக்கு விசாரணை மாதிரி, நீதிமன்றம் தானே, கமிஷனுங்கிறது நீதிமன்றம் மாதிரி தான், குவாசி ஜுடிஷியரி தான் அது. கேட்டா ஐயா நான் இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்துச்சு அதை பேசிட்டேன்னாரு. அப்படி நயினாரை அம்பலப்படுத்தணும். அவர் பொறுப்பில்லாமல் பேசியிருந்தால், ஆதாரம் வைத்திருந்தால் நயினாரை மதிச்சு கூப்பிட்டு அந்த ஆதாரத்தை வாங்கி தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். சரி, இப்போ இந்த விஷயம் சிபிஐக்கு மாற்றப்பட்டது. தமிழ்நாடு அரசுக்கு பின்னடைவு, தமிழ்நாடு அரசு சரியான வாதங்களை வைக்கல. அப்படி இல்லை, இந்த சிபிஐ விசாரணை வேணும் வேணான்னு முதல்ல பெட்டிஷன் போட்டது அரசு அல்ல, எஸ்ஐடியையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் தமிழ்நாடு அரசு நியமிச்சதில்லை, சென்னை உயர்நீதிமன்றம் தான் அந்த உத்தரவு போட்டது. தனிநபர் ஆணையம் எந்த அரசும் செய்கிறது தான். ஒரு பதட்டமான சூழல், அசாதாரண சூழல், அசாதாரண எண்ணிக்கையில் மரணங்கள் நடந்த பிறகு இரவோடு இரவாக அல்லது அடுத்த நாள் காலையில் தான் அறிவிச்சாங்க. இரவோடு இரவாகவே அறிவிச்சிட்டாங்க கமிஷனை. அது கமிஷனை போட்டாங்க, தடை பண்ணாங்க. பின்னடைவுன்னு நான் பார்க்கல. ஆனால் எது பின்னடைவு, எதுக்கு அவங்க முதல்ல தலை குனியணும்னா போலீஸ் நிர்வாகம் முதல்ல இன்னும் கொஞ்சம் சரியாக வரணும். அது இதெல்லாம் நம்ம பேசுறலாம் அரசியல். விஜயினுடைய மனநிலை, விஜயினுடைய பொறுப்பற்ற தன்மை, அவருக்கு இன்னும் என்ன தகுதிகள் வேணும், என்ன வளர்த்துக்கணும், இப்படின்னு அரசியலாக பேசிட்டு இருக்குமே.
இது எல்லாத்தையும் பேசுற முன்னாடி அடிப்படையிலே ஒரு விஷயம், போலீசார் தங்கள் கடமையை சரிவர செய்யலைங்கிறது தான். விஜய்க்கு எதிரான இல்லை, பொதுவாகவே நீங்க நடு ரோட்ல பஸ்ல கொண்டாந்து பிரச்சாரம் பண்றாங்களே, இப்படி நடு ரோட்ல மாநில நெடுஞ்சாலைகளிலும் தேசிய நெடுஞ்சாலைகளிலும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது ஏற்கனவே விதி இருக்கு. அந்த விதியை ஏன் அமல்படுத்தல? மதுரை உயர்நீதிமன்றத்துல பெஞ்ச் கேட்ட கேள்வி இது. அப்படி பார்த்தா 160 தொகுதியில எடப்பாடி ரோட்ல நின்றுக்கவே கூடாது, எங்கேயாவது திடலுக்கு எடுத்துட்டு போய் தான் பேசியிருக்கணும். நாமக்கல்ல தடுத்தாங்கல்ல. நீங்க நடு ரோட்ல நின்று பிரச்சாரம் பண்ணுவீங்க, அப்புறம் ஆம்புலன்ஸை விட மாட்டீங்க, ஏன் கூட்டத்துக்குள்ள வந்து ஆம்புலன்ஸ் விடுறீங்கன்னார்ல. சார் நீங்க நிக்கிறதே ஆம்புலன்ஸ் போற ரோட்ல சார் அப்படின்னு சொல்ற அந்த நான் சொன்ன கட்ஸ் இந்த திராவிட மாடல் அரசுக்கு இல்லை, ஸ்டாலினுக்கு அந்த துணிச்சல் இல்லை. இல்ல சார், ஆனா அந்த இடத்துல என்ன வைக்கிறாங்கன்னா, சாதாரண பொதுக்கூட்டமோ அல்லது மாவட்ட அளவுல நிர்வாகிகளோ இல்ல, தலைமை அளவுல வந்தாங்கன்னா நம்ம அந்த அனுமதி கொடுத்துறோம். இல்ல சார், நடு ரோட்லயா சார்? அதை விட பெரிய இடம் திடலை காமிச்சு கிரவுண்டை காமிச்சு அங்கே போய் பண்ணுங்கன்னு இதை விட பெருசா கூட்டத்தை சொல்லுங்க சார். நடு ரோட்ல யாரும் சார் உங்களை அனுமதி கொடுக்க சொன்னா? அவருக்கு கொடுக்க வந்தா விஜய் கொடுக்குறீங்க, அவருக்கு கூடுற கொடுத்துட்டா 3 மடங்கு விஜய்க்கு கூடிடுச்சு. இப்போ ஒரு அசம்பாதம் நடந்து போச்சா? இப்பதான் புத்தியில உரைக்குது. இது மற்ற யாரை விட உளவுத்துறை காவல்துறைன்னு அவங்களுக்கு தான் சார் பொறுப்பு இருக்கு. திட்டமிட்டு அவங்க செய்யல. இந்த இவ்வளவு பெரிய பாடத்தை அவங்களும் இந்த நிகழ்வு மூலமா கத்துட்டு இருக்கிறாங்க. இனிமேலாவது பார்க்கணும். முதலமைச்சர், நான் திருப்பி சொல்லுவேன் சார், என்ன நடந்தாலும் ஸ்டாலின் தலையில தான் சார் வந்து விடியும். உள்துறை அமைச்சர் அவர் தான், சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு அவர் தான். மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சிருந்தாலும் ஸ்டாலின் தான் பொறுப்பாகணும். கள்ளக்குறிச்சியில் நடந்தாலும் அவர் தான். கள்ளக்குறிச்சி ஸ்கூலில் ஒருத்தர் தனிநபர் பிரச்சனை, ஒரு இளம் பெண் பிரச்சனை அப்படி இப்படின்னாலும், ஒரு தற்கொலையா கொலை எதுவாக இருந்தாலும் அதுக்கும் ஸ்டாலின் தான் காரணம் அல்லது பொறுப்பாகணும். அவரு தானே சார் முதல்ல. என்ன சொல்றேன், 4 வருஷமா நீங்க இன்டராக்ட் பண்ணுங்க, அதிகாரிகளை கூப்பிட்டு மிரட்டுங்க, கண்டிப்போட நடந்துக்குங்க, என்ன நடக்கு ஏது நடக்குன்னு ரிப்போர்ட் வர. இந்த இன்டராக்ஷன் இல்லைன்னா ஸ்டாலினை முட்டுச்சந்தில தான் கொண்டு போய் நிறுத்துவாங்கன்ற வார்த்தையை நான் 10 இடம் சொல்லிட்டேன் இந்த 3-4 வருஷத்துல. ஏதோ என் ஆசைக்கு சொல்லலை, கடுமையான வார்த்தையா தெரியல. உங்களை தெருவில் நிறுத்துவார்கள்னு நான் இவ்வளவு பச்சையா சொன்னேன். இனிமேலாவது அவர் கவனமா இருக்கணும். இவர் மட்டும் இல்லை, யார் ஆட்சியில் இருந்தாலும் சார், அதிகாரிகள் இல்லாமல் அரசாங்கம் இயங்க முடியாது. ஆனால் அந்த அதிகாரிகள் பிடிக்குள்ள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நிர்வாகி போய் சிக்கிடக்கூடாது. அது அமைச்சர்கள் ஆனாலும் முதலமைச்சர் ஆனாலும் நீங்க முடிவெடுக்கணும், அதிகாரிகள் துணையோடு அதை அமல்படுத்தணும். நல்ல அதிகாரிகள் சொல்ற ஆலோசனை நீங்க முதல்ல பரிசீலிக்கணும். அதுல ஆமா நல்லதுதான்னு சொன்னா அதை ஏத்துக்கணும், தப்புன்னு சொன்னா அது அதிகாரியை திருத்தி இனிமேல் இந்த ஆலோசனை சொல்லாதீங்க, இது தப்புன்னு இவர் சொல்லணும். அதிகாரிகள் நினைச்சதெல்லாம் நடக்குது இந்த ஆட்சியில, சரிதானா? அவர்கள் சமூக விரோதிகள் அல்ல, சட்ட விரோதமானவர்களும் அல்ல அதிகாரிகள். ஆனால் அரசியல் ரீதியாக சில பிரச்சனைகளை அணுக வேண்டிய அவசியம் இருக்கிறத முதல்ல முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும். அமைச்சர்களோட உட்கார்ந்து அவர் பேசணும். அது அதிகாரிகள் பொறுப்புல விடுறதுனாலதான் பல பிரச்சனைகள் இந்த ஆட்சியில நடந்தது. இனிமேலாவது அவர் தன்னை மாத்திக்கிறாரான்னு பார்ப்போம். ஏதோ விஜய் விஜய் விஜய்னு மட்டும் சொல்லல, முதலமைச்சரும் கத்துக்க வேண்டிய பாடம் இந்த கரூர் சம்பவத்திலே இருக்கு. இன்னொரு வாதம் ஒன்று வச்சுக்கிட்டே இருக்காங்க எப்பயுமே, எப்படி உடனே போனாரு முதலமைச்சர், எப்படி இவங்கெல்லாம் போனாங்க, எப்படி செந்தில் பாலாஜி போனாருன்றது. இப்போ அது அடுத்த கட்டமா எங்க போயிருக்குன்னா, போஸ்ட்மார்டம் எப்படி இவ்வளவு பேர்த்துக்கு உடனே பண்ணி 4 மணிக்குள்ள எரிச்சிட்டாங்கன்னு உச்சநீதிமன்றத்தில் ஒரு கொலையோ ஒரு சமூக விரோத செயலால் மரணங்கள் நிகழ்கிற போது எவ்வளவு சீக்கிரம் போஸ்ட்மார்டம் பண்ணி கடைசியில் பாடியை கொடுத்து அதை அடக்கமும் செய்ய வைப்பேன். ஏன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டக்கூடாதுன்னு, சாதிய மோதல்கள் எல்லாம் அது அப்படிலாம் நடக்கும். அது மாதிரி இது மாதிரி ஒரு 40 பேர் 41 பேருங்கும் போது அன்னைக்கு சனிக்கிழமை சனி ஞாயிறு கான்ஃபரன்ஸ் சேலத்தில் நடக்குது. அங்கே டாக்டர்கள் ஒரு குரூப் வந்திருக்கிறாங்க. 1 மணி நேரத்தில் திருச்சி, 1 மணி நேரத்தில் திண்டுக்கல், கரூருக்கு வந்து சேர்ந்துடலாம். அங்கேருந்து டாக்டரை கூப்பிடுறாங்க. இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க. ஏன்னா ரொம்ப நாள் தள்ள ஒரு பாடி அந்த ஒரு குடும்பம் வாங்க மறுக்குதுன்னு வச்சுப்போம். இப்போதான் சோசியல் மீடியா 2 பக்கமும் கூறான கத்தி மாதிரி தானே, நல்ல விஷயத்தையும் பரப்பலாம், கேட்ட யாரும் பாடியை வாங்காதீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் அன்னைக்கு எவனாவது ஒரு சில்மிஷம் பிடிச்சு தட்டியிருந்தான்னா, ஏதோ ஒரு துக்கத்திலேயோ ஒரு குழப்பத்திலேயோ இருந்தவங்க நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம்னு சொன்னால் என்ன சார் ஆயிருக்கும்? அந்த கலைபரத்தை யார் கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது? சரி, நீங்கள் அவசரம் போய் எரிச்சிருங்கன்னு சொன்னாங்க, யாருமே சொல்லலை. அவங்கவுங்க முறைப்படி அவங்கவுங்க அடக்கம் பண்ணாங்க சார். ஒரு குடும்பமும் அவங்களுடைய இழந்த உறவுகளை அவங்க முறைப்படி தான் அடக்கம் பண்ணாங்க. யாராவது மிரட்டினாங்களா? மிரட்டியிருந்தா பொதுவெளிக்கு வரட்டும், சிபிஐல சொல்லட்டும் சார். புரியுதுங்களா? சும்மா செந்தில் பாலாஜி எப்படி அவர் வர்றதுக்கு முன்னாடி எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்துட்டாரு. ஏன்னா உள்ளூர்ல இருக்கிறாங்க, ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, ஒரு பழைய எம்எல்ஏ, 2 பேரும் பழைய மந்திரிங்க. நீங்க தான் தெரிஞ்சு ஓடிட்டீங்க. சரி, இது விஜய் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. தாவேக்காரன் ஒருத்தர் இருக்க கூடாது கரூருக்குள்ள. எந்த எஸ்பி சொன்னாரு சொல்லுங்க? 3 மணி வரைக்கும் எந்த டிஎஸ்பி சொன்னாரு? சார், அது விஜய தாவேக்கா நிர்வாகிகள் யாருமே கரூருக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொன்னது யார்? மற்ற நிர்வாகிகள் இருக்கலாம்ல. சரி, அன்னைக்கு விட்டுடுங்க. அடுத்த நாள் புசியானது ஏன் ஏபி கேட்குறீங்க? போங்க, கைதானா ஆயிக்கலாம். முதல்ல ஒரு மயான வீட்டுக்கு நீங்க போங்க, மயானக்கார வரைக்கும் நடந்து போங்க.
அவன் நம்ம தொண்டை, நம்ம ரசிகன். ஒரு இதில் நீ கலந்துங்க, நீ ஒரு இதுக்கு போப்பா சொல்லுங்களேன், கைதானா ஆகிட்டு போங்க, இன்னும் தூக்கில் போட்டுருவாங்கள. உங்களை யார் சார் தடுத்தது? விஜய் அந்த இடத்துல இருக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. சில பாதுகாப்பு, அவர் பாதுகாப்புக்காகவும் இருக்கிற சூழலை இன்னும் பாதிக்காமல் ஆக்குறதுக்காகவும். திருச்சியில் கூட தங்காதீங்க நான் சொன்னாங்க, இல்லை நாட்டை விட்டே ஓடிருந்தாங்களா? தமிழ்நாட்டில் இருந்தால் ரொம்ப ஆபத்து சார், அதையும் கூட சொன்னாலும் சொல்லுவாங்க அவங்க. என்ன சார் அக்கிரமமாக இருக்குது? அதை தான் சொன்னேன். நடந்தது நடந்து போச்சு. விபத்துங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. விஜய் யாரும் பொறுப்பாகவும் ஆக்கலை, தார்மீக பொறுப்பெடுத்துக்கணும்னு சொல்கிறோம். அந்த வீடியோ வெளியிட்டதானே சார் அவர் இன்னும் ஆணவத்தோடு நடந்துக்கிட்டார்ன்ற ஒரு விஷயத்த வெளி உலகத்துக்கு சொல்லிச்சு. நான் இந்த துக்கத்தில் பங்கெடுக்கிறேன், இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னுடைய பங்களிப்பு என்னவோ நான் அதை செய்வேன், உறுதிப்பட செய்வேன்னு ஏதாவது ஒரு வார்த்தை இல்லையா? அக்கௌண்டபிலிட்டியே இல்லையே, ஜீரோ. எல்லாமே கவர்மெண்ட்டா, எல்லாமே திமுகவா? உங்களுக்கு ஒரு பொறுப்பு இல்லையா? அப்போ உங்களை பார்க்க இப்படி இத்தனை 1000 பேர் வர்றானே, தண்ணி கூட இல்லாமல், தண்ணி கூட குடிக்காம வந்து நின்னானு. போஸ்ட்மார்ட்டத்துக்கு எல்லாம் வீடியோ எடுத்திருக்காங்க சார். இந்த மாதிரியான அசாதாரண மரணங்கள் போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்துச்சுன்னா உடல்கள் வீடியோ எடுக்கணுங்கிறது டிஃபால்ட்டாக ரூலாகவே கொண்டு வந்துட்டாங்க. பல தீர்ப்புகள் வந்தாச்சு, உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்ற தீர்ப்பு. இதையும் வீடியோ எடுத்துருக்கோம், போட்டு பாருங்க. மதுரை ஹைகோர்ட்டில் சொன்னாங்களே, டீஹைட்ரேஷனால பல பேர் செத்துருக்காங்க. விஜய் வெக்கப்பட வேணாம், தண்ணி இல்லாமல் செத்துருக்கான்னு யார் சார் முதல்ல வெக்கப்படணும்? கரூர் டவுன் டிஎஸ்பியா? இதை சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா? நம்ம கட்சி கூட்டம் நம்மளை பார்க்க வந்தான், அவனை பார்க்க தான் நான் வந்தேன். விஜயனுடைய மனசாட்சி தான் உலுக்கி இருக்கணும் சார், அவரை உழுக்கலையே. அதைத்தான் சொன்னேன். இதை விஜய் தன்னை மாற்றிக்கணும், சுய பரிசோதனை பண்ணணும், அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே என்ன ஏற்பாடு பண்ணணும்னு கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு சொல்கிறோம். இது வரைக்கும் கத்தியில் குத்தணும், இனிமேல் அருவாள் எடுத்து வெட்டணும், அப்படியே மாற்றிக்க சொன்னேன் நான்? இல்லை. உங்களுடைய மீது அன்பு வச்சு ஒருத்தன் வர்றான், அதை கொஞ்சம் கட்டுப்பாட்டை மீறி ஆர்வத்தோடு வர்றான், அதை கட்டுப்படுத்துறதுக்கு முதல்ல ஒரு அறிக்கை விடணும். அவர் சுய கட்டுப்பாட்டோடு இருங்க, எல்லாரையும் நான் வந்து பார்க்குறேன்னு குறைஞ்சபட்ச ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புணர்வு சார். இப்போ எடப்பாடி அப்படி ஒரு அறிக்கை விடணும்னு நம்ம நீங்களாம் எனக்காக கேட்டிருக்கோமா? அப்படியே கூட்டம் அப்படியே அலை கடலைன்னா வருது எடப்பாடியை பார்க்குறதுக்கு. அவருக்கு வந்துச்சுன்னா நம்ம அப்புறம் சொல்லுவோம், சார் கொஞ்சம் கட்டுக்கடுக்காக வர்றாங்க சார், கொஞ்சம் பார்த்து நடந்துக்க சொன்னாம. அதுதானே சார் ஊடகத்தோட கடமை. விஜய்க்கு அப்படி வராங்கனால விஜய்கிட்ட அதை எதிர்பார்க்குறோம் சார். இது ஜி.கே. வாசன் கும்பகோணத்துக்கு போனார், என்ன சார் அவர்கிட்ட நீங்கள் இதெல்லாம் சொல்லன்னு கேட்குறீங்களா? நக்கல் பண்ணலை, யாருக்கு என்ன வருதுன்னு பார்க்குறோம், அதுலேருந்து சில பாடங்களை கற்றுக்குங்கன்னு சொல்கிறோம். கற்றுக்கலைன்னா நாம் எடுத்து சொல்கிறோம். நாம் என்ன கனவுல வந்து கடவுளா சொன்னார்? பத்திரிகையில் பார்க்குறோம், பொதுமக்கள் நம்மகிட்ட பேசுகிறாங்க. நாமளும் பொதுஜனத்தில் ஒருத்தன் தான், சராசரி பொதுஜனத்தில் ஊடகத்தினரும் ஒரு அங்கம்தான். அப்போ நம்ம சில கருத்துக்களை சொல்கிறோம். மற்றபடி என்ன சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி விஜய் பேரை சேர்த்து விடுற வேலையா நம்ம வேலை? புரிஞ்சுக்க வேண்டியவங்க புரிஞ்சுக்கணும் சார். சிபிஐ விஷயத்தை பொறுத்தளவு விஜய் தான் கொஞ்சம் முன்னாடி அந்த அஜித்குமார் அவருடைய மரணம் தொடர்பாக நடந்த ஆர்ப்பாட்டத்தில் சிபிஐக்கு இவங்க மாத்துறதே வந்து காலந்தாழ்த்துறதுக்கு தான். சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவைன்னு விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார், பேசி பொது மேடையிலே பேசுகிறாங்க. அந்த ஆர்ப்பாட்ட மேடையில் அவங்கவுங்களுக்கு வசதிப்படி தான் சார் பேசுவாங்க. விஜய், நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு, விஜயனுடைய ரசிகர்களுக்கு, விஜய்க்கு வாக்களிக்க இருப்பவர்கள், விஜய்க்கு வாக்களிக்க மறுப்பவர்கள் எல்லாருமே, விஜய் மட்டுமல்ல, அரசியல்வாதி தான். ஆனால் விஜய் விதிவிலக்கு அல்ல. ஆனால் நாங்கள் கேட்கலையே சிபிஐன்ற ஒரு வாதமும் அவங்க எங்க யாரு கேட்க? அப்போ சிபிஐ விசாரணை வேணாம்னு சொல்ல வேண்டிய வரவேற்கிறேன்னு எதுக்கு ஆதரவு சொன்னார்? நீதி வெல்லும்னு எதுக்கு சிபிஐ விசாரணை உத்தரவு வந்த உடனே ட்விட்டு போடுறாரு விஜய்? அந்த பெட்டிஷனில் கையெழுத்து போட்டது நாங்கள் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த இருவருமே எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. சொல்லுங்களேன். நான் திரும்ப சொல்கிறேன், அரசியல்வாதிகளிடம் நீங்கள் நேர்மையை எதிர்பார்க்க முடியாது. நடிகர் விஜயை நீங்கள் மதிக்கலாம், அபிமானம் வைக்கலாம், நேர்மையாளராக இருந்திருக்கலாம், மனிதாபிமானம் உள்ளவர் தான் விஜய் அன்னைக்கும் இன்னைக்கும். அந்த கேரக்டருக்குள்ள நான் வரல. ஆனால் அரசியல்வாதி விஜயிடம் நீங்கள் நேர்மையை எதிர்பார்த்தால் ஏமாந்து போவீர்கள். அவரும் சராசரி அரசியல்வாதி தான் அப்படிங்கிறத இந்த கரூர் சம்பவத்தில் 2-3 விஷயத்தில் அவர் சொல்லி காமிச்சிட்டார். சிபிஐனா என்ன யார் தெரியுமா? பிஜேபி ஆர்எஸ்எஸ் கையில் இருக்கிற ஒரு அமைப்பு தான் சிபிஐன்னு சொன்னவர் அவர். சிபிஐக்கு தள்ளி விட்டாலே 4 வருஷம் 5 வருஷம் அதை கிடப்புல போட போறாங்கன்னு அர்த்தம். சொன்னது இதே ஆதவ் தான். அப்படிப்பட்ட சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் சொல்ல வேண்டியதானே. இப்போ கூட போடலாமே ட்விட்டு. ரசிக்கிறீங்க, வரவேற்கிறீங்க, அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க சார், அவ்வளோதான். மன்மோகன் சிங் ஆட்சியில் சிபிஐ கூண்டு கிளியாக இருக்கிறதுன்னு உச்சநீதிமன்றம் சொன்னப்போ பிஜேபி அப்படியே ஜாலியாக அதை ரசித்தாங்க. பார்த்தீங்களா எப்படி அமைப்பு, ஒரு தன்னாட்சி விசாரணை அமைப்பை இப்படி வண்டி வச்சிருக்கீங்களே, உச்சநீதிமன்றம் இப்படி துப்பிருச்சு, உங்களுக்கு வெக்கமா இல்லையா, ரோஷம் இல்லையாலாம் கேட்டிங்களே. அதை விட கேவலமாக இன்னைக்கு சிபிஐ இருக்குது. பிஜேபி எங்கே போய் முகத்தை வச்சுக்கோங்க? ஏன்னா நம்ம எல்லோரும் பார்க்குறோம்ல, நம்ம ஒன்றும் ரகசியமாக இல்லை, ஊரறிய அவங்களே எந்த வித தயக்கமோ வெக்கமோ கூச்சமோ இல்லாமல் தானே விசாரணை அமைப்புகளை அரசியல் எதிரிகள் மேலே அனுப்புகிறாங்க.
அமலாக்கத்துறை எங்கேயாவது பிஜேபி ஆளுற மாநிலத்துக்கு போய் அது சோதனை இது கைது இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா சொல்லுங்க, என் வார்த்தையை நான் திரும்பி வாங்கிக்கிறேன். இன்னொரு பக்கம் இந்த விஷயம் தாவேக்காவை பாஜக கூட்டணிக்குள்ள அல்லது அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துரும்னு சொல்றாங்க. இல்ல, அவங்க ஆசைப்படுறாங்க. எடப்பாடி புலகாங்கிதப்பட்டதை பார்த்தாலே புரியலையா? தெரிஞ்சிருச்சு, என் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு, சிக்னல் வந்துருச்சு அப்படின்னு அவ்வளவு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. ஆமா, ஸ்டாலின் அவ்வளவுதான் மிரண்டுட்டாரு, உருண்டுட்டாருன்னாரு. அமையட்டும், நான் திருப்பி சொல்றேன், அது விஜயனுடைய உரிமை. அப்புறம் பிஜேபி இருக்கிற அந்த கூட்டணிக்குள்ள போனா பிஜேபி எப்படி மதிப்பாங்களோ அப்படிதான் இங்க மரியாதை கிடைக்கும். யாருமே சரியில்லைன்னு சொன்னியப்பா, இன்னைக்கு போய் இப்படி செஞ்சுட்டேன்னு அன்னைக்கு கேட்கிறவன் 4 பேர் இருப்பா, அதுக்கு விஜய் பதில் சொல்லணும். அதெல்லாம் நடக்கட்டும், பார்க்கலாம். பட் இதை இந்த சூழலை வச்சு அப்படியே தங்கள் பக்கம் இழுத்துடணும்னு வெளிப்படையாகவும் அவங்க பிரயத்தனப்படுறாங்க. அப்படி சிக்னலும் காட்டுறாங்க. சிபிஐ வச்சு ஒருவேளை அழுத்தமும் கொடுக்கலாம். ஸ்ட்ராங்கா நிப்பாரா விஜய்? தெரியல, நமக்கு என்ன தெரியும். இப்போ எதையுமே வெளிக்காட்டிக்காம இருந்தா கூட விஜய் கிட்ட ஒரு வித்தியாசமான ஆள் உள்ள ஒளிஞ்சிருக்காம போல இருக்கு நம்ம நினைக்கலாம். இவர் இந்த வழக்கமான அரசியல்வாதி செய்கிற சில்மிஷங்கள் செய்யறத பார்த்தா விஜய் எவ்வளவு தூரம் தாக்குப்பிடிப்பார்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா தன்னை மையப்படுத்தி சில வதந்திகள் வந்துட்டு இருக்கிற போதே அவர் கள்ள மௌனம் சாதிக்கிறத பார்த்தா ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நினைக்க தோணுது. அது ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது. அரசியல் அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வேணா நீங்க சொல்லிக்கலாம். விஜய் என்ன செய்யறான்னு பார்த்துட்டு விமர்சிக்கலாம். அவர் ஒரு முடிவு எடுக்காத போது நம்ம எப்படி அதை சொல்ல முடியும்? தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் உடனே வரவேற்கிறாங்க. சிபிஐக்கு மாற்றப்பட்டதை உடனே வரவேற்கிறாங்க. திமுகவுக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் அவர்களுக்கு எதிரானவர்கள் வரவேற்கிறதா சார் அரசியல். சீமான் வரவேற்கலையே. சீமான் கண்டிக்கிறார். எல்லாருமே அவர் எதிர்கானவர் தானே. அப்படி பார்த்தா என்ன சொல்லாத கேட்கிறேன். ஒரு அதிமுக இது என்ன நடந்தாலும் திமுக. இப்போ அன்னைக்கு விடிய காலம் நைட்டோட நைட்டா முதலமைச்சர் போனார். அதிகாலையிலேயே எடப்பாடி போயிட்டார். போனவுடனே அவர் கொடுத்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல கொடுத்த முதல் பேட்டி, காவல்துறையினர் இன்னும் கொஞ்சம் பொறுப்போடு நடந்துட்டு இருக்கலாம், பாதுகாப்பு அதிகப்படுத்திருக்கலாம், இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ற அரசியல் கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்குன்னு சொன்னவர் எடப்பாடி. அடுத்த நாள்ல இருந்து டோன் மாறுது, அரசியல் கணக்குகள் வருது. உடனே இப்ப முழுக்க திமுக மேல பழிய போடுறாரு. திமுகவை கிழிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. இது மாதிரி 41 பேர் உயிரிழந்த விஷயத்தை வச்சு அந்த பிணத்து மேல அரசியல் பண்ற எவரையும் நம்ம மதிக்க கூடாது, என்கரேஜ் பண்ணக்கூடாது. அவங்க திருந்த மாட்டாங்க, அரசியல் தான் பண்ணுவாங்க. ஊடகங்கள் அதை என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். அதான் சார், இப்ப உடனடியாக வரவேற்கிறதெல்லாம் வச்சு புரிஞ்சுக்க முடியுமா? இல்ல, திமுகவுக்கு எதிரான ஒரு தீர்ப்பா அவங்க அதை கட்டமைக்க பாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சல திமுக, அதிமுக, தாவேகாலாம் நான் பார்க்கல. இந்த திசையில விசாரணை நடத்துங்க, இவர் மூலமா நடத்துங்கன்னு ஒரு டைரக்ஷன் தான் நேற்று வந்திருக்கு கோர்ட்ல. இது யாருக்கும் பின்னடைவு, முன்னேற்றம், உடல் நலிந்தது, உடல் தேறியது அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது சிபிஐ எந்த அளவுக்கு நேர்மையா நடத்துறாங்கன்னு பார்ப்போம். நிஜமாகவே இன்னொரு சம்பவம் நடக்காத அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் இருக்குதா? அந்த கமிட்டி சிபிஐ விசாரிக்கலாம். அஜய் ரஸ்தோகி நீதிபதி தலைமையிலான அந்த குழு இருக்குல்ல, 3 பேர் கமிட்டி, அவர்கள் தனியாகவும் தேவைப்பட்டால் விசாரிக்கலாம் எதையுங்கிறாங்க. சிபிஐ வசம் கிடைக்கிற ஆவணங்களை, ஆதாரங்களை இந்த குழுவினரும் பரிசோதிக்கலாம், ஆய்வு செய்யலாம், தனி விசாரணையை நடத்தலாம்னு வேற ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. அதுக்கு பிராக்டிக்கலா என்ன அர்த்தம்னு தெரியல. சில ப்ரொசீஜரை நீங்களே வகுத்துக்குங்கன்னு வேற ஒரு அளப்பரிய அதிகாரத்தை, சுதந்திரத்தை அந்த கமிட்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க அந்த எஸ்ஓபிங்கிற விஷயத்தை நான் என்ன ஆசைப்படுற ஒரு பத்திரிகையாளரான எஸ்ஐடியே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அஸ்ராகர் தலைமையிலான குழு இல்லை இனிமேல். தமிழ்நாடு அரசு நியமிச்ச அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் குழுவையும் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க, விசாரணை ஆணையத்தை. அப்போ அந்த விசாரணை ஆணைய வரம்பு இருக்குல்ல, இது ஏன் நடந்தது, என்ன நடந்திருந்தா தவிர்த்திருக்கலாம், என்ன இனிமேல் பண்ணினா வருங்காலங்கள் நடக்காம தடுக்கலாம் அப்படின்ற எஸ்ஓபி இருக்குல்ல, அந்த எஸ்ஓபி விஷயத்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் அப்படிங்கிறதுனால அகில இந்தியாவுக்கும் அமல்படுத்துற மாதிரி ஒரு பேன் இண்டியா எஸ்ஓபியா அதை வடிவமைக்கிற பொறுப்பு இன்னைக்கு ரஸ்தோகி கையில இருக்கணும்னு நான் விரும்புறேன். சிபிஐ கிரிமினல் ஆங்கிள் விசாரிக்கட்டும், சட்ட நடவடிக்கை அது. இது ஒரு பொதுமக்கள் பார்வையில கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கே கொடுக்கலாம். அதை எல்லா மாநிலங்களும் அமல்படுத்துற மாதிரி ஒரு எல்லா வகையிலும் வலுவாக கட்டமைக்கப்பட்ட விதிமுறைகள், அறிவுரைகள் அமைஞ்சதா அந்த எஸ்ஓபி அவர் அமைச்சாருன்னா அது ஒரு வரவேற்க தகுந்த விஷயமா இருக்கும். மற்றபடி இந்த கேஸ்ல யாரையும் குற்றம் சொல்லி யாரையும் தூக்கில போட முடியாது, ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. சதிகளை அந்த மாதிரி என்ன சதி கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கட்டும், அது வேற. எனக்கு தெரிஞ்சு இது அந்த மாதிரி போய் முடியாது. இது அந்த மாதிரியான வழக்கு. சார், சீமான் கடுமையா எதிர்க்கிறது விஜய இந்த விஷயங்கள்ல, அல்லது நாம் தமிழர் கட்சியினர் அது உடனே அவங்க இப்ப திமுக ஆதரவு நிலைக்கு மாறிட்டாங்கன்னு இந்த பக்கம் இருந்து. அப்படி இல்லை, ஒரு கருத்து ஒண்ணு சொன்னா ஒருத்தரை சந்தோஷப்படுத்தும், ஒருத்தரை எரிச்சல் படுத்தும். சந்தோஷப்படுத்துறவங்கிட்ட நெருங்குறானோன்னு நம்மளே சந்தேகப்படும். இப்போ தினகரன் ஒரு கருத்து சொன்னாரு, விஜய் கொஞ்சம் இதோட நடந்திருக்கணும்,
தமிழ்நாடு அரசு மேல என்ன தப்பு இருக்கு? காவல்துறை வேலையை ஒழுங்கா நடத்தினா அப்போ உடனே திமுக பக்கம் போறாரான்னு அதுவும் தான் சொல்றாங்க. விஜயை கைது பண்ணா தவறான முன்னுதாரணம் ஆயிடும்னு சொல்றாரு. அப்போ விஜய் பக்கம் அவர் போறாரா? ஒரு பிரச்சனையில கருத்தே சொல்லக்கூடாதா? ஆனா சீமான் கொஞ்சம் கூடுதலாக, அந்த இயக்கத்தினர் கொஞ்சம் கூடுதலா விஜய விமர்சிக்கிறாங்கன்னா அது நம்ம இயல்பா புரிஞ்சிக்கக்கூடிய அரசியல் தான். விஜயனுடைய அரசியல் வருகைக்கு பிறகு நாம் தமிழர் கொஞ்சம் சரியா இல்லையே. ஏன்னா நம்மளை சீன்ற மாதிரி சில கொள்கைகளை சில வார்த்தைகளை பயன்படுத்துறார் அப்படின்னு எரிச்சலா இருக்கலாம். விஜய் கட்சி தொடங்குற மாதிரி என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டு போனா அங்கே போயிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு சீமானுக்கு சில கோபம் இருக்கலாம். அவர்கிட்ட என்ன கொள்கை இருக்குன்னு நிஜமாகவே சீமான் கேட்கிற ஒரு வேலிடான கொஸ்டின் இருக்குல்ல, அந்த எரிச்சலும் காரணமா இருக்கலாம். அதான் 5 தலைவர்கள் இருக்காங்களா? இல்ல சரிப்பா, உங்ககிட்ட என்ன கொள்கை இருக்கு அப்படின்னு சீமான் கேட்கிறாரு. இல்ல, அதை தான் நக்கலா மேடைகள்ல சொல்லி காட்டுறேன். அதனுடைய தொடர்ச்சியா தான் இதை நான் பாக்குறேனே தவிர, சீமான் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறார், விஜயனுடைய எதிர்ப்பு நிலைப்பாட்டை புதிதாக எடுக்கிறார் அப்படின்லாம் இதை பார்க்க நான் விரும்பல. கூட்டணி கணக்குகள் மாறுமா சார்? ஒருவேளை டிசம்பர் ஜனவரி வரைக்கும் டைம் இருக்கு சார். யாரையும் நம்பி எதுவும் பேசிடாதீங்க. ஏன் சொல்லுங்க, நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். அரசியல்ல யாருக்கும் சொல்லுங்க வெட்கம் இல்லை, வெட்கமே கிடையாது. கூச்சமே இல்லாம வெக்கத்தை தூக்கி போடுவாங்க. அதனால யாரையும் நம்பாதீங்க. இந்த விஜயை நம்ப முடியுதா? இந்த 10 நாளா ஏதோ காரியத்துக்காக மௌனமா இருக்கிறேன்னு சொல்றதுனால நான் கம்முன்னு இருக்கிறேன். அந்த காரிய நாட்கள் 16 நாட்களும் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே ஒரு மௌனமா இருக்கிற ஒரு நிமிடமும் விஜயனுடைய நேர்மை தான் கேள்விக்குறியாகுது, அவருடைய வெளிப்படைத்தன்மை தான் கேள்விக்குறியாகுது. ஆனால் அரசியல்வாதி விஜய் அந்த அரசியலை நல்லா செய்யறாங்கிற சர்டிபிகேட்டை நம்ம சேர்த்தே கொடுக்கலாம். அரசியல்வாதியா இது ஒரு அரசியல் யுக்தி சார். அப்ப எல்லாரும் மாதிரி தான் நானுங்கிறத சேர்த்துதான் அவர் அதை நிரூபிக்கிறார். நீங்க வித்தியாசமானவர் இல்ல, நீங்க இல்ல எந்த வகையிலும் இல்ல, பக்கா அரசியல்வாதி விஜய். அந்த ஒரு விஷயத்துல தான் நல்ல ஆலோசனை சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க லேட்டா போங்க, கூட்டம் வரட்டும், அப்படி நீங்க மேடையில யாரையும் பேச விடாதீங்க. மாநாடாகவே இருந்தாலும், கட்சியினுடைய மாநில மாநாடாகவே இருந்தாலும் நீங்கள் ஒருத்தர் தான் பேசணும், அதுதான் அந்த ஐகானிக்கா இருக்கும், உங்களை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணணும். இதெல்லாம் அறத பழசானது, எடுபடாத ஒரு டெக்னிக். மாநாடுன்னு கூட்டிட்டு ஒரு ஆள் மட்டும் பேசுவோம், அதுவும் 24 நிமிஷம் தான் பேசுவேன்னா ஒரு நாள் முழுக்க ஏற்பாடு பண்ணி, அந்த நாள் ஏற்பாடு, அதுக்கப்புறம் 1 மாசம் அந்த திடலை சமப்படுத்துறதுல ஆரம்பிச்சு எல்லா வசதியும் செஞ்சு முடிக்கிறதுக்கு 1 மாசம் ஆகும். இவ்வளவெல்லாம் பண்ணுவாங்களாம், அவர் மட்டும்தான் பேசணுமா. மதுரையிலேயே ஒரு பிரகஸ்பதி கொடுத்த ஆலோசனை இதுதான். அப்புறம் கடைசியா சண்டை போட்டு தான் ஆளுக்கு 5 நிமிஷம் நாங்கள் பேசிக்கணும், ஒரு 4 பேர் பேசினாங்க. ஸோ அந்த மாதிரி அபத்தமான ஆலோசனைகள் அது ஒரு பக்கம். இல்லை நீங்கள் என்ன நடந்தாலும் கண்டுக்காதீங்க, நம்மளை சுற்றியே எல்லாம் பேசட்டும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஜெயலலிதா பாணி அதுதானே சார், அவங்க தானே ஐகானிக்கா, அவங்க தானே சென்ட்ரல் ஃபிகர், அவங்கள சுத்தி தானே எல்லாம் இருக்கும். ஆனால் அவர் பேச வேண்டிய நேரத்தில் பேசினார், பதிலடி கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்தார், புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டார். குறைஞ்சபட்சம் ஒரு 4 அணி 5 அணின்னு வச்சுக்கிட்டு முடிவுகளை அவரே எடுப்பார். ஆனால் அந்த 5 அணி 4 அணியுடைய கருத்துக்களை கேட்பார். விஜய் முதல்ல அதை செய்யட்டும். அதுக்கு ஒரு 4 பேர் நல்ல ஆட்கள் பக்கத்தில் இருக்கணும். இருக்கிற ஆட்களை பேச விட்டு அவரும் கேட்கணும் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இதைத்தான் அவர் மாறணும், தன்னை திருத்திக்கணும்னு சொல்லி கூட இருக்கிறவங்க பேச்சே பேசுற மாதிரி தெரியல எனக்கு. அப்படி அவர் பேசி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாருன்னா எதுக்குப்பா நம்ம கொடி கட்டின ஆம்புலன்ஸ் உள்ள வருதுன்னு அன்னைக்கு கேட்டிருக்க மாட்டார். நான் இதை பல தடவை சொல்றேன், ஏதோ சாதாரண விஷயமா தெரியலாம். தலைவரே நாளைக்கு கரூர் போகிறோம், நாமக்கல்லும் கரூர் அடுத்தடுத்து அப்படியே போகிறோம். ஆம்புலன்ஸ் இந்த எடப்பாடி பேசுனதுலேருந்து ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ளே வந்தாலே மக்கள் ஒரு மாதிரி பார்க்குறேன். நம்ம கட்சி தொண்டனே அதை வேற மாதிரி பார்ப்பான், ஏதோ ஸ்டாலின் தான் உள்ளே விட்டாருன்னு. ஆக்சுவலாக போலீஸ் நிபந்தனையில் அதுவும் ஒன்று, நாம தான் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணணும், குறைஞ்சபட்ச ஆம்புலன்ஸ் எண்ணிக்கையில். அது திடீர்னு பார்க்குறவங்களுக்கு புரியாமல் ஏதாவது பண்ணிடக்கூடாது, டிரைவருங்களை அடிச்சிடக்கூடாது, ஆம்புலன்ஸில் நம்ம கொடியை கட்டி வச்சிருக்கோன்னு நீங்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருந்தாலும் அந்த நிர்வாகி கூட்டம் சொல்லியிருப்பான். ஒன்று அந்த கூட்டத்தை நடத்தலை, அல்லது அந்த கூட்டத்தில் இப்படி ஒரு விஷயத்தை விஜய் கிட்ட சொல்லலை யாருமே. அதனாலதான் பஸ் மேலே ஏறிட்டு எதுக்கு நம்ம கொடி கட்டியிருக்கு ஆம்புலன்ஸ்லன்னு அப்பாவியா கேட்டார். குற்றமா சொல்லல, நான் அதை கேட்கிறாரு, எதுக்குப்பா என்னப்பா நம்ம கொடி கட்டியிருக்குன்னு கேட்கிறாரு. அப்போ நீங்க டிஸ்கஸே பண்ணல. 2 மாசம் முன்னாடியே அவசர அவசரமா ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்க கரூர்ல, மற்றவனுக்கு பாடம் கத்து கொடுக்கணும், நம்ம பலத்தை காட்டணும்னு ஒரு 1/2 மணி நேரம் கூட நீங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணல உங்க நிர்வாகிகள்கிட்டங்கிறதுக்கு நீங்க தான் ஆதாரம். நீங்கள் பேசின அந்த வார்த்தை தான் ஆதாரம். அதை வச்சுதான் நான் பேசுறேன். இனிமேல் இந்த மாதிரியான ஒமிஷனை விஜய் தவிர்க்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். சரி, இப்போ என்டிஏ கூட்டணி அல்லது பாஜக தவிர்த்து அதிமுக இப்படியான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா ஒருவேளை வந்துருச்சுன்னா விஜய் வந்துட்டாருன்னா பாஜக 1000 இருக்கு. என்ன டிடிவி தினகரனே சொல்றாரு, சொல்லலாம், ஒருத்தருக்கு ஒரு பார்வை இருக்குன்னு சொல்றேன். இன்னொன்னு சொல்ல, இவ்வளவு எல்லாம் பேசுறோம்ல, நான் என்னெல்லாம் பேசுறீங்கன்னு சும்மா நானும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். என் வார்த்தைகளில் நான் உறுதியாக இருக்கிறேன். திமுக அரசியல் எதிரி, பிஜேபி கொள்கை எதிரி
அந்த பிஜேபியோட நேரடியாகவும் கூட்டணி இல்லை, மறைமுகமாகவும் கூட்டணி இல்லைங்கிறத நான் மீண்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன்னு முதல் கூட்டத்தில் போய் பேச மாட்டான்னு என்ன சார் நிச்சயம்? அதனால அவர் வாயிலிருந்து வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம விமர்சிக்கலாம், வாழ்த்து சொல்லலாம். இப்போ இது திமுக கூட்டணிக்கு பின்னடைவையோ அல்லது சறுக்கலையோ இல்லை சார். இந்த கரூர் சம்பவத்தை வச்சு அரசியல இம்பாக்ட் ஏற்படுத்தி பேசுறது எனக்கு இல்ல. இந்த பக்கம் வலுவானா ஏன் கூட்டணி ஆனா ஆகட்டும் சார், ஆன பிறகு பாப்போமே. இப்போ விஜய் தனியா இருந்தாருன்னா திமுக கூட்டணியில இருந்து 1-2 பேர் போவாங்களான்னு ஒரு கேள்வி வரும். விஜய் பிஜேபி இருக்கிற அணியோட போய் சேராருன்னா இவங்க எல்லாம் கப் சிப்னு ஆயிடுவாங்க. சரி இருக்கிற இடம் போனா நல்லா காத்து நல்லா வருது இருக்கட்டும் அப்படின்றாங்க. இல்லாட்டி ஒரே புழுக்கமா இருக்கேன்ட்டு அப்படியே வெளியே கிளம்பி அப்படியே ஓடிடுவாங்க. ஸோ விஜயனுடைய செயல்பாடு தான் சில விஷயங்களை தீர்மானம், வேற வலிமையே குறைச்சிரும். ஆமா, ஆப்ஷன் குறையுது இல்லை. இப்போ அவர் தனியா நிக்கிறேன்னு சொல்லும் போது தானே ஒன்று அதிமுக பக்கம் போக வாய்ப்பு இல்லைன்னு இருந்தோம். திமுக இருந்து 1-2 பேர் ஏதாவது கடைசி நேரத்து கருத்து வேறுபாடுகளால் கோபதாபங்களால் வெளியேற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். இப்போ ஒரு பிஜேபியோட போய் சேரான அந்த அணியில இந்த ஆப்ஷன் குறையுது இல்லை. ஸோ திமுக கூட்டணி எந்த வகையிலும் இது பெரிய சலனப்படுத்துறதுக்கான நம்ம யாரு சார் சர்டிஃபிகேட் கொடுக்குறது? இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அதை பேச வேண்டாம்னு நம்ம சொல்றோம். ப்ரீமெச்சூர், டூ மெச்சூர். அது 6-7 மாசம் தான் இருக்குது, இன்னும் 2 இயர்லியா? அரசியல்ல ஒரு நாள்ல கூட என்ன வேணாலும் நடக்கும் சார். சார் நீங்க கரூருக்கு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி மதுரை மாநாடு முடிஞ்ச உடனே விஜயை பத்தி நம்ம என்ன பேசலாம்? அப்போ அதிமுகவையும் ஊழல் கட்சின்னு சொல்லிட்டாரு. அப்ப எந்த சூழ்நிலையும் ஒரு அதிமுக பக்கம் போக மாட்டான்னு சொன்னோம். உறுதியா 99%. கரூர் சம்பவம் நடந்த பிறகு இவருடைய மௌனம் ஒரு பக்கம் இருக்க, தாவேகா கூடிய காட்டுறான், அதை மையப்படுத்தி விவாதங்கள் அரசியலுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற போது விஜய் மௌனமா இருக்கிறதையும் பார்த்தா இப்ப அந்த சூழல் மாறுமோன்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கா? நம்ம எதிர்பார்த்தோமா? 15 நாள் இடைவெளியில எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் மாற்றம் அல்லது அர்த்தமுள்ள கேள்விகள் எழுந்திருக்கு. புரியுதுங்களா? அதனால சில விஷயங்களுக்கு இந்த காலம் பத்தாதுன்னு நான் சொல்லுவேன். என்னங்க 6 மாசம் தான் இருக்கு, 4 மாசம் கண்ணு கட்டின தூரத்துல தேர்தல் இருக்குலாம் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி கூட்டணி விஷயங்களுக்கு ஒரு ராத்திரி போதும். ஓகே, எதுவும் மாறலாம். ஆமா. நன்றி சார், உங்களுடைய எனக்கு வந்து மிக்க நன்றி. நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.